வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் இந்திரா ஃபெலோஷிப்பில் இருந்து திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் பாலாஜி அவர்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கும். நேற்று உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரான்பூரில் நடந்த ரோட் ஷோல பிரியங்கா காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. மக்கள் வெள்ளத்துல பிரியங்கா காந்தி அவர்கள் வரத அந்த காணொலியை நம்ம பார்த்தோம் செய்தியின் வாயிலாக. இந்த சம்பவம் எப்படி நம்ம பார்க்கிறது? அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் அப்படின்றது பாஜகவினுடைய பிடியில் இருக்கு, யோகி ஆதித்யநாத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் நேற்று பிரியங்கா காந்திக்கு கிடைத்த அந்த வரவேற்பு, அந்த ஆதரவு, மக்களினுடைய எழுச்சி, அதையெல்லாம் பார்க்கிற பொழுது என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியாகவும் இருக்கு. இன்னொரு புறம் நேற்று அதே மாநிலத்துலதான் அகிலேஷ் யாதவை சந்தித்து ராகுல் காந்தியும் இருவரும் இணைந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல 150 180 இடங்கள் தான் பாஜக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ராகுல் காந்தி சொல்றாரு. பிரியங்கா காந்தியும் சொல்ற போது 180 இடங்கள் தான் பாஜக கிடைக்கும். அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சரியாக செயல்பட்டால் 180க்குள்ள அவங்களை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பிரியங்கா காந்தி சொல்லியிருந்தாங்க. நீங்க எப்படி இந்த ஆதரவையும் அவங்களுடைய குற்றச்சாட்டையும் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் முதல்ல பாயிண்ட் 1, பிரியங்கா காந்தியோட ரோட் ஷோ. அதாவது நம்ம சோசியல் மீடியாவில் நான் பார்க்குறப்பெல்லாம் உங்கள் ராகுல் காந்தியால் அமேதியில் நிற்க முடியவில்லை, யூபியில் புறமுதுகிட்டவர், காங்கிரஸ் யூபியில் என்னாச்சு, வடக்க வீணா போன காங்கிரஸ், இப்படி தொடர்ந்து தாக்குதல்கள், தொடர்ந்து என்றில் தாக்குதல்கள். அப்படிங்கிறப்ப நான் வடக்கையும் பாலாஜியோட இடத்துலலாம் போயிருக்கேன். போகும்போது நான் பார்த்த வரவேற்பு அப்படிங்கிறப்ப ராகுல் காந்தியாருக்கு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வடக்க இருக்கவங்க எல்லாம் ஒன்றும் காங்கிரஸ் எதிர்ப்புலாம் கிடையாது. அங்கேயும் இன்னும் காங்கிரஸ் உயிரோட தான் இருக்கு. இங்க தேர்தல் விகிதத்துல ஜெயிக்கிறாங்க. இங்க ஏடிஎம்கே தோத்து போறதுனால ஏடிஎம்கே இல்லைன்னு ஆயிடுமா? நம்ம டிஎம்கே ஜெயிச்சதுனால டிஎம்கே, போன தடவை டிஎம்கே தோத்து போனதுனால டிஎம்கே இல்லைன்னு ஆயிடுமா? அப்படிதான் அங்க காங்கிரஸ் இருக்கு. ஆனா இவங்க இந்த வாட்ஸ்அப், நான் எப்பவுமே அவங்களை கொஞ்சம் மோசமா தான் சொல்லுவேன், வாட்ஸ்அப் வாயர்கள். இந்த வாட்ஸ்அப் வாயர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பொய் பேசி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சோன்னே பிரியங்கா காந்திக்கு சாதாரணமா ரோட் ஷோக்கு ராகுல் காந்திக்கு எல்லாம் வரக்கூடிய கூட்டம் என்னமோ நம்மளுக்கு புதுசா தெரியுது. காங்கிரஸ் ஆதரவே இல்லாத மாதிரியும் யூபியில திடீர்னு காங்கிரஸ் எழுச்சியான மாதிரியும் இருக்கு. ஆனா உண்மையில காங்கிரஸ் ஆதரவு எப்போதுமே நீரோட்டம் போல் இருக்கும். ஆனா இப்ப தேர்தல் சமயங்கள்னால நம்மள மாதிரி வெறி பிடிச்சி யூபியில நிறைய ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. நம்மளுக்கு தெரியல. ஆக்சுவலி நாங்க யூபியில நிறைய ஆக்டிவிஸ்டோட எனக்கு பாலாஜியோட சந்திச்சிருக்கேன். அங்க இருக்க தலித் ஆக்டிவிஸ்ட்லாம் நம்மளோட வேகமா இருக்காங்க. நான் ஒரு ஷோ பெங்கால் சேனல் கொடுக்கும்பொழுது, இங்கிலீஷ் ஷோது, அந்த சேனல் கொடுக்கும்போது பாட்னால இருந்தா நிறைய ஆக்டிவிஸ்ட் கலந்துக்கிட்டாங்க. பீகார், நம்ம என்ன சொல்றோம், பீகார்ல கிடையாது, லக்னோல இருந்து, பாட்னால இருந்து, அந்த மாதிரி சிட்டிஸ்ல இருந்தா கலந்துக்கிட்டாங்க. இப்படி நம்ம ஒண்ணு பார்க்கும்பொழுது நம்மளுக்கான ஒரு பிம்பம், வடக்க காங்கிரஸ் ஒண்ணும் இல்ல, சீட் இல்ல, அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கும் ராஜஸ்தான்ல 50-50, நம்ம தான் ராஜஸ்தான்ல, இன்னைக்கும் ராஜஸ்தான்ல நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மத்திய பிரதேஷ்ல கூட்டணி கணக்கீடுகளால் தான் தோத்து போனமே தவிர்த்து, மத்திய பிரதேஷ்ல நான் கள நிலவரத்தை ஆராய்ஞ்சு நான் சொன்னேன், மத்திய பிரதேஷ்ல இந்த தடவை நம்மளுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருந்தது. உண்மையை சொன்னா நம்மளுடைய தவறுகள் தான் நம்ம இழந்துட்டோம். அதாவது வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிற சிக்கல்கள், அந்த மாதிரியான விஷயத்துலதான் மத்திய பிரதேசல இருந்துட்டோம். பஞ்சாப் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஆதரவு. காஷ்மீர்ல தமிழ்நாட்டுல இருந்து நான் ஒரு காரை எடுத்துட்டு போனோம்னா மக்கள் கொண்டாடுறாங்க. எங்களுக்காக தானே நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, எங்களுக்காக தானே கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கீங்க. அப்படி ஒரு ஆதரவு. இன்னைக்கு அந்த மக்களோட தொடர்புல இருக்க, அவங்களும் பயங்கரமான ஆதரவுல இருக்காங்க. ஹரியானா கேட்கவே வேண்டாம், அங்க இருக்கிற விவசாயிகள் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. சோ டெல்லி கெஜ்ரிவாலோட கோட்டை, அதை நீங்க அசைக்கவே முடியாது. இப்ப கன்னியாகுமரி வேற நிக்கிறாரு. இங்க இது காங்கிரஸ்க்கு சொல்லிடுறேன். இப்ப நம்ம வடக்க பிஜேபி தான் வாழுது, தேஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, உண்மையில சொன்னா உத்தரகாண்ட் மாதிரியான ஒரு, அங்க என்னன்னா ரிஷிகேஷ், ஹரித்வார், இப்ப ரீசெண்டா உத்தரகாண்ட் போனப்ப அங்க காங்கிரஸ் கொஞ்சம் பலவீனமா இருந்ததை கவனிச்சேன். இமாச்சல் பிரதேஷ் பாத்தீங்கன்னா, இமாச்சல் பிரதேஷ்ல இப்ப நம்ம தான் இருக்கும். அப்ப எதை வச்சு உங்க வடக்க நம்ம பலவீனம்னு இங்க இப்போ சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸும் இணைந்துதான் யூபியில களமாடுறாங்க. அங்க சீட் ஷேரிங்ல 80 தொகுதிகள்ல 17 தொகுதிகள் தான் காங்கிரஸ் போட்டியிடுது நம்ம பார்க்கிறோம்.
அப்போ காங்கிரஸ் குறைவான இடங்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, மாநில கட்சிகளுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுது அப்படின்றப்பயே காங்கிரஸ் வந்து அங்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தொய்வு இருக்கு அப்படின்னு தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வியும் முன்வைக்கப்படுது. இல்ல தொய்வு இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப அந்தந்த இடங்கள்ல வந்து விட்டு கொடுத்தல் அதிகமா இருக்க வேண்டியிருக்கு. ராகுல் காந்தி வந்து இந்த தடவை மத்திய பிரதேசல வந்து போன தடவை கொஞ்சம் விட்டு கொடுக்காதனால தோல்வி அடைஞ்ச ஒரு விஷயம் இருக்கு, நம்மள்ட்ட ஒரு அனுபவம் இருக்கு. அப்படிங்கிறப்ப இங்க சீட் கால்குலேஷன் தான் முக்கியம். அப்போ இந்த கூட்டணி அமைஞ்சே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல விட்டுதான் கொடுத்துருக்கோமே தவிர்த்து வீக்கா போனதா எடுக்க வேண்டாம். வீக்கா போனா இன்னைக்கு ராகுல் காந்திக்கு யூபியில கூட்டம், நீங்க இது மட்டும் வேண்டாம், பாலாஜியோட அத்தப்ப ஒரு கூட்டம் நடந்தது, இப்ப பிரியங்கா மேடம் கூட்டம் யூபியில. அதுவும் நீங்க இன்னொரு விஷயம் பாக்குறீங்க, இந்த யாத்திரா நடந்தப்ப மிக கடுமையான பாதுகாப்பையும் மீறி மக்கள் கூட்டம் வந்தனர். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நான் வந்து புல்வாமால ராகுல் காந்தியை நேரடியா மீட் பண்ணப்ப மிக மிக கடுமையான பாதுகாப்பு, ஆனா மக்கள் கூட்டம் இருந்தன. எப்படி? ஆனா 20% தான் இருந்தாங்க. எப்படி இருக்கும் கடுமையான பாதுகாப்பு அப்படின்னா, இந்த பக்கமும் மக்களை உள்ள நுழைய விட மாட்டாங்க, அந்த பக்கத்துல இருந்து மக்களை உள்ள நுழைய விட மாட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருக்க மக்கள் வந்து ஏதோ சொல்லி நாங்க போய் பார்க்கணும், நடந்து மட்டும்தான் பார்க்கணும். வெஹிக்கிள்லயோ எதிரியுமே வந்து நீங்க அவங்கள பார்த்துடவே முடியாது. இந்த பக்கம் ஒரு 20-30 கிலோமீட்டர் வெஹிக்கிள் நிப்பாட்டிடுவீங்க. இப்ப மெட்ராஸ்ல ஒரு ஷோ நடக்குது டி நகர்ல, நீங்க வந்து முகப்பேர்ல இருந்து போகணும், எப்படி போவீங்க? நடந்தா போவீங்க? போக முடியாது. ஆனா பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி ஷோக்களுக்கு நாங்கெல்லாம் நடந்து போக நிர்பந்தம் நிறைய இடத்துல எங்களுக்கு ஏற்பட்டது. மகாராஷ்டிராக்குள்ள போறேன், டெக்லூர்ல பாரத் ஜோடோ யாத்திரா நடக்குது, என் காரை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் எங்களை நடக்க வைக்கிறாங்க, மக்கள் சாரியா 4 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. உத்தரப்பிரதேஷ்ல இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை மீறி தான் பிரியங்கா காந்தியோட ரோட் ஷோ வெற்றி பெற்று இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கடுமையான கட்டுப்பாடு. இது பாயிண்ட் நம்பர் 1. யூபி வந்து மிகப்பெரிய எழுச்சி. ஏன்னா வடக்குல வந்து மோடி மேல் கடும் கசப்பு, அதற்கு மேல் யோகி மேல் கசப்பு. எப்படியாவது ஆட்சியை மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. கடுமையான கட்டமைப்பு வந்து காங்கிரஸுக்கு தேவைப்பட்டது. அதுக்கு லோக்கல் கட்சிகளை இணைத்து கொண்டதுனால் அந்த கட்டமைப்பு வந்து விட்டது. இப்ப இந்த 4 சாதகமும் யூபியில நம்மளுக்கு நடந்துருச்சு. மாப்பி, ராஜஸ்தான் இதெல்லாம் நம்ம கேட்கவே வேண்டாம். குஜராத் நம்ம தண்ணி தெளிச்சு விட்டாச்சு, அதை பத்தி நம்ம பிரச்சனை கிடையாது. சோ இங்க எப்படி தமிழ்நாடு கேரளா விட்டுட்டோம், அவங்க உள்ளே வர முடியாது, அதுமாதிரி குஜராத் அவங்களுக்கு கண்டிப்பா கோட்டையா இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கணும். 2வது ராகுல் காந்தி சொன்ன 150 இந்த கால்குலேஷன்ல தான் நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூர்ல 4 தொகுதி, 4 தொகுதியிலும் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. ஓகே, தேஜஸ்வி சூர்யாலாம் இருக்காருன்னு சொல்றாங்கல்ல. சௌமியா ரெட்டி அதை விட பலமா இருக்காங்க. அவங்க ஒரு என்வைரன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட். இப்ப சௌமியா ரெட்டிக்கெல்லாம் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நல்லாவே தெரியுது சௌமியா ரெட்டி லீடிங்ல. முன்னாடி ஃபர்ஸ்ட் உள்ள வந்தப்போ 30% தான் இவங்களுக்கு ஓட்டுல வரும் அப்படின்னாங்க. அப்புறம் 40, நாங்க 50ங்கிறாங்க. இப்ப 60க்கு மேல போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு 60% வாய்ப்பும், தேஜஸ்வி சூர்யாவுக்கு 40%. இன்னும் இல்லாம தேஜஸ்வி சூர்யாவும் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, ரொம்ப அதிகமா பேசுறாங்க. ஏன் நீங்க இங்க ஓட்டு வாங்க வந்தீங்க? அவருக்கு நிறைய கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு தொகுதியில. இருந்தாலும் ஓரளவுக்கு அவர் தக்க வச்சிருக்காரு தொகுதியை, இல்லைன்னு சொல்லல. இப்போதைக்கு சௌமியா ரெட்டி லீடிங்க்கு வந்துட்டாங்க. அதாவது வேட்பாளர் அறிவிக்கும் முன்புக்கும் இன்றைக்கும் கள நிலவரம் பார்த்தா சௌமியா ரெட்டி ஃபார் அகடா இருக்காங்க. இன்னொன்னு முஸ்லிம் ஓட்டுகள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு, தலித் ஓட்டுகள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு, தமிழ் ஓட்டுகள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. இது 3மே சாதகமா இருக்கு. அதை தவிர்த்து அவங்களுக்கு ரெட்டி அப்படிங்கறதுனால அதன் ஓட்டுகளும் சாதகமா இருக்கு. அதை தவிர்த்து என்வைரன்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கறதுனால படித்தவர்கள், இளைஞர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்ட் இவங்களோட ஓட்டும் சாதகமா இருக்கு. அவங்க பேர்ல பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை, ஒரு நல்ல மனிதர். சோ இந்த மாதிரி அரகண்டாலாம் இருக்க மாட்டாங்க. தேஜஸ்வி சூர்யாலாம் கொஞ்சம் அரகண்டா இருப்பாங்க. சோ சிட்டியில இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே சௌமியா ரெட்டிக்கு ஆதரவா இருக்காங்க. இது இருக்கட்டும். கர்நாடகால வந்து நம்மளுக்கு போன தடவை எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் பிஜேபிக்கு பறி கொடுத்துட்டோம். ஆனா இன்னைக்கு எப்படி இல்லை, 60-70% கர்நாடகா நம்மகிட்ட வந்துடும், தெலுங்கானா நம்மகிட்ட வந்துடும். ஷர்மிளா மேடம் சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திரால, அதுவும் நம்ம கிட்ட நிறைய வந்துடும். தமிழ்நாடு, கேரளா வந்துடும். இப்ப எத்தனை ஸ்டேட் ஆச்சு? 5 ஆயிடுச்சு நம்மளுக்கு. சோ மகாராஷ்டிராலையும் கடுமையான அதிருப்தி, அங்க கடுமையான அதிருப்தி நல்லது. சோ மத்திய பிரதேஷ்லயும் நம்மளுக்கு சாதகமா நிறைய மாறி இருக்கு, யூபியில நம்மளுக்கு சாதகமா மாறி இருக்கு, ராஜஸ்தான் கண்டிப்பா நம்மளுக்கு சாதகமா வரக்கூடிய வாய்ப்புகள் 80-90% வந்துருச்சு. சோ குஜராத்ல கூட இப்போ ஓரளவுக்கு நம்ம மேல வந்துட்டு இருக்கோம். முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தோம், இப்ப மேல வந்துட்டு இருக்கோம்.
உத்தரகாண்ட்லாம் நம்மளுக்கு அவ்வளவா வராது, கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். நான் நேரடியா களத்துல போனப்ப நார்த் ஈஸ்ட்ல இவங்க பிஜேபி ஏதோ அந்த லோக்கல் லீடர்ஸை வச்சு ஏதோ பணம் அதெல்லாம் வச்சு ஏதோ பண்ணலாமே தவிர்த்து, உண்மை என்னன்னு தெரியல, அதெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணலாமே தவிர்த்து நார்த் ஈஸ்ட்ல கடுமையான எதிர்ப்பும் கசப்பும் அந்த 7 மாநிலத்திலயும் அவங்க வாங்கிட்டாங்க. இல்ல எதன் அடிப்படையில அந்த அதிருப்திகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜக மீது எப்படி அதிருப்தி ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? மணிப்பூர் 10 வருட ஆட்சி, ஜிஎஸ்டி, சிலிண்டர், மதவாதம், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆயிடுச்சு. நிர்வாக சீர்கேடை வந்து கோயில் மூலமாக மறைப்பது அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சுது. இதை நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் வச்சுதான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, சும்மா சொல்லல. இதை வச்சு சரி இப்ப நான் கள நிலவரம் நீங்க கேட்டீங்கல்ல, கள நிலவரம் எப்படி இருக்குன்னு நான் தமிழ்நாட்டோட கள நிலவரம் சொல்றேன். நான் வந்து பிரச்சார வண்டியில கிளம்பி போறேன். பேசுறதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சூப்பரா இதெல்லாம் மக்கள்கிட்ட பேசிடணும், அப்படியே கொட்டி தீத்துடணும், அப்படியே மோடி நீட்டு அது இது அப்படி இப்படி பேசணும். நான் போய் நிக்கிறேன். அங்க போயிட்டு நிக்கிட்டு அவங்கள்ட்ட சீட்டு கொடுக்குறேன். சீட்டு கொடுத்தா அவங்க எனக்கு தெரியாத பாயிண்ட் ஒவ்வொருத்தரும் 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. நம்ம ஆக்சுவலி நம்ம மீடியால ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு மக்கள் எதையோ பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க போனோடனே சொல்றாங்க, காங்கிரஸ் தான் 100 நாள் வேலை வாய்ப்பு கொண்டு வந்துச்சு, எங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்புல மோடி அரசு காசு கொடுக்கல, இப்ப திருப்பி காங்கிரஸ் ஓட்டு, இந்த மாதிரி 1000 ரூபாய் பணம் வந்துச்சு, நம்மளுக்கு வந்து 28 பைசா தான் வருது. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கிராமத்தை போய் அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க. அதுவும் கிராமத்து பெண்களுக்கு எப்படி மோடி மேல இவ்வளவு கோபம் வந்ததுன்னு எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு. ஏதோ நம்மளுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு ஐயோ டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க, அது பண்ணது தப்பு, எலக்ட்ரோரல் பாண்ட் ஸ்கீம்ல பண்ணிட்டாங்க, ஃபார்மா ஊழல், இப்படி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இவிஎம் மிஷின்ல இது பண்ணிட்டாங்க, இன்னைக்கு கூட இவிஎம் மிஷின் அதையும் நம்ம பேசணும். ஸோ இதெல்லாம் நம்ம பெருசு பெருசா பேசிட்டு இருக்கோம். வெரி சிம்பிளா ரொம்ப எஃபெக்டிவா அவங்க எனக்கு மைக்கு பிடிச்சு பேச கொஞ்சம் கூச்சமா இருந்தது. இவங்களுக்கு தெரியாத நான் என்ன சொல்ல போறேன்? பிரச்சாரம்னா என்ன? அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது தானே பிரச்சாரம். அவங்கதான் எனக்கு இன்னும் விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. எப்படியாவதுமா நீ பெங்களூர்லாம் போய் வேலை செஞ்சு ஓட்டு வந்து அவருக்கு எதிராக வாங்கிடுங்கம்மா, இந்த தடவை ஆட்சியை மாத்தணும், எப்படியாவது ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு தெளிவா இருக்காங்க மக்கள். அவங்களுக்கு சொல்ல வேண்டியது யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். இது மத்திய அரசு தேர்தல், மத்தியில் நிற்கும் கட்சிகளுக்கு ஆதரவா போடுங்க. மாநில கட்சி தேர்தல் கிடையாது, அதனால மாநில கட்சிகளை நம்ம 26ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த சின்ன விழிப்புணர்வு மட்டும்தான் கொடுக்க வேண்டியதா இருந்தது. வேற எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படவே படாது. இதை தெரிஞ்சுதான் அழகா பிளான்டா ஏடிஎம்கேயும் பிஜேபியும் பிரிஞ்சிருக்காங்க. நம்மளோட அவங்க புத்திசாலி. இதை வந்து அவங்க முன்னாடியே கிராமங்கள்ல மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க. நம்ம இப்பதானே தேர்தல் அப்பதானே மக்கள்கிட்ட போறோம். அவங்க எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் வச்சு பேசிதான் ஏடிஎம்கே அவங்களை விட்டு வெளில வந்திருக்காங்க. இல்லாட்டி எனக்கு இது நல்லா கன்ஃபார்மா தெரியுது, அவ்வளோ ஒரு எதிர்ப்பு இருக்கு அவங்களுக்கு, சான்ஸே இல்லை. ஸோ இந்த விஷயம் மக்களுக்கு அதிருப்தி, எதிர்ப்பு, மனநிலை 150. அடுத்து இவிஎம் விஷயம். இன்னைக்கு காசர்கோட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு தடவை பட்டன் அமைக்கினா 2 தடவை தாமரைக்கு விழுதான். ஆனா இன்னைக்கு இவங்க சொல்ற பொய்கள், இவங்க சொல்ற அடாதடிகள் என்ன வேணாலும் நடக்கும்னு இருக்கு. இன்னொன்னு இவங்களோட விஷயமா கூட இருக்கலாம். இந்த இவிஎம்ங்கிறது இவங்களே கலப்பி விடுறது, மக்களுக்குள்ள ஒரு தேர்தல் மேல அவநம்பிக்கையை கொண்டு வருது, இல்ல கோயம்புத்தூர்ல எப்படியாவது தேர்தலை தள்ளி போட்டுடுறது, இந்த ஏன்னா தோற்கக்கூடிய விஷயத்த எப்படியாவது தள்ளி போட்டு ஏதாவது ஜெயிக்க முடியுமான்னு பாக்குறது, இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இன்று இந்தியா கூட்டணி வெல்வதை தடுக்கவே முடியாது. இதே நீங்க 1 மாசம் முன்னாடி என்ன பேட்டி கேட்டிருந்தீங்கன்னா எடுத்து பார்த்தா கூட சொல்லலாம், இந்த அளவுக்கு உறுதியா இந்தியா கூட்டணி வெல்லும்லாம் சொல்ல மாட்டேன், நம்பிக்கை வைப்போம் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இப்ப நிஜமாவே, ஏன்னா ராகுல் காந்தி வந்து நீங்க அவர் பேசினதெல்லாம் பாருங்களேன். அப்ப ராஜஸ்தான் தேர்தல் அப்ப ராகுல் காந்தியோட நெருங்கிய வட்டம்ல இருக்கவங்க எனக்கு தகவல் சொன்னாங்க. ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு, ராஜஸ்தான்ல வந்து நம்ம 50-50 தான் வருவோம், மத்திய பிரதேஷ்லயும் நம்ம கூட்டணியில சிக்கல் இருக்கிறதுனால நிறைய வாய்ப்பு குறையும், அதனால அவர் ரெடியா இருக்காரு, இந்த தேர்தல் முடிவுகள்லாம் அவர் எடுத்துக்க ரெடியா இருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி அவர் சும்மா நீங்க அவரோட பேச்சுக்களை பாருங்களேன், எல்லாமே மணிப்பூர்ல இது நடக்கும்னு சொல்லியிருப்பார், பாராளுமன்றத்துல அப்படியே நடந்திருக்கும். எலக்ட்ரோல் பாண்ட்னு சொன்னாரு, அப்படியே நடக்குது. அதானின்னு சொன்னாரு, அவரோட எம்பி சீட்டையே படிச்சாங்க. சோ அவர் சொல்றது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட ஆல்மோஸ்ட் 95% அவர் சொன்னது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான்.
அவர் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி சொல்றாரு. உண்மையை சொன்னா ராகுல் இஸ் தீர்க்கதரிசி. நான் நான் ஓரளவுக்கு அவர்கிட்ட 3 தடவை மீட் பண்ணி பேசி புரிஞ்சுதான் ராகுலை வந்து நான் ஆதரிக்கிறேன். சும்மாலாம் நான் ஒருத்தரை ஆதரிக்கவே மாட்டேன். அப்படி ஒரு லீடரை வந்து, ஏன்னா நான் எழுதுறவன், பேனா எடுத்து எழுதுறவங்களுக்கு அடிப்படை அறம் தேவை அப்படின்னு நான் அதீதமா நம்புறேன். அதுவும் ஒருத்தரை பத்தி தெரியாம அவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றதுதான் தப்பு. இப்ப நான் வந்து எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு ஃபுல்லாவும் நான் ஓட்டு போட கேட்கிறேன்னா கூட எனக்கு கேண்டிடேட்டை விட ராகுல் காந்தி மேல் அதீத நம்பிக்கை உண்டு. ஏன்னா கேண்டிடேட்லாம் பத்தி எனக்கு இன்னும் தெரியாது, ஏன்னா புதுசு. ஆனா ராகுல் காந்தி பேர் எனக்கு அதீத நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாரையும் நம்ம சப்போர்ட் பண்றோம். எல்லா கேண்டிடேட்டும் நான் எப்படி வந்து முதல்வர் வந்து 40 தொகுதியிலையும் முதல்வர் தான் நிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்தியால 400 இடத்துலயும் ராகுல் காந்தி தான் நிக்கிறார். ஏன் 500 இடத்துலயும் ராகுல் காந்தி தான் நிக்கிறார், வேற யாரும் நிக்கல. சோ எல்லா இடத்துக்கும் ராகுல் காந்தியை நினைச்சுதான் ஓட்டு போடணுமே தவிர்த்து கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறவங்க செகண்ட். எஸ், கேண்டிடேட் வருவாங்க, அவங்களும் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு, அவங்க தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பட் ராகுல் காந்தியை நினைச்சு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குறது ஏன் இந்த தடவை அப்படின்னா, நம்ம ராகுல் காந்தி கிடையாது, இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வெல்லணும். இங்க என்ன சொல்றாங்க, மோடி அரசு, மோடி சர்க்கார். இது இந்தியாவை யாருங்க ஆட்சியாளர் ஆளணும்? இந்தியா ஆளணுமா? இந்திய மக்களோட பிரதிநிதி ஆளணுமா? யாரோ ஒருத்தர் ஆளணுமா? இது எப்படி இந்தியாவை வந்து என்னமோ தனக்கு விலைக்கு வாங்கிட்ட மாதிரி மோடின்னு சொல்றாங்களே, தப்பு இல்ல? இந்திய சர்க்கார் தேர்தல் அறிக்கையிலே வந்து மோடி கேரண்டி தானே சொல்றாங்க. மோடி கேரண்டி நீங்க அவங்க சொல்லட்டும். இந்திய சர்க்கார் எப்படி மோடி சர்க்கார்னு சொல்லலாம்? அது இதெல்லாம் எப்படி எலெக்ஷன் கமிஷன் அலோ பண்ணுது? இந்திய அரசுன்னு தானே சொல்லணும், மோடி அரசு நான் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பேச்சுக்கு வேணா மோடி அரசுன்னு சொல்லலாம். ஆனா எல்லா இடத்தையும் மோடி சர்க்கார். இந்திய சர்க்கார் இது. இந்திய மக்கள் தேர்ந்தெடுக்கப்படும் கூட்டணி ஆளக்கூடிய சர்க்கார் இது. மாநிலங்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய மத்தியில் ஆளும் அரசை அமைக்கக்கூடிய கூட்டணி. இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பர்சன்ட் இவங்க பண்ணாங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக்ல இருந்து ஆட்டோகிராட்டிக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது ஜனநாயகத்துல இருந்து சர்வாதிகாரம், அதாவது சிங்கிள் பர்சன். இப்படிதான் பாகிஸ்தான்ல நடந்தது, இப்படிதான் ஜெர்மனில நடந்தது. ஒரு சிங்கிள் பர்சனை நோக்கி நீங்க போகும்போதே உங்க ஜனநாயகம் வீழ ஆரம்பிக்குது. யார் பிரதமர்னா எனக்கெல்லாம் சந்தேகமே இல்லை, ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படிங்கிறது. நான் வந்து கன்ஃபார்மா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட விருப்பம் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகணும். அவர் தான் முழு தகுதியும் இருக்கு. நாட்டை நீல அகலத்தில் நடந்தே அளந்து மக்களுடன் பேசி புரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர். ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல ஸ்வீட் வாங்கிய மக்கள் மனசை அள்ளி கொண்டிருப்பவர். அவருக்கு எந்த ரோட் ஷோவும் தேவையில்லை. நானும் அந்த ரோட் ஷோனா என்னன்னு ரொம்ப யோசிச்சேன். கடைசியில பிரச்சார வண்டியில போறதுதான் ரோட் ஷோன்னு புதுசா பேர் வைக்கிறாங்க. அன்பான வாக்காள பெருமக்களே அப்படின்னு பேசுறதுதான் ரோட் ஷோ. அப்புறமா தான் புரிஞ்சுது. சோ இவங்க ரோட் ஷோன்னு சொல்லி நம்மளும் அந்த ரோட் ஷோ மாய வேலையெல்லாம் விழ வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்து பெங்களூர்ல ரோட் ஷோ நடத்தியே வீணா போன ஒரு கட்சியை நாங்க பார்த்துட்டோம். கம்ப்ளீட் ஃபெயிலியர். இதுக்கு வந்து எங்க தொகுதியில நிக்கிற எம்பி தான் பூ தொடுத்தாங்க. எம்பி கேண்டிடேட் என்ன ரோட் ஷோக்கு வந்து பூ நிறைய வேணுமானாலும் உட்காந்து அவங்க தலைமையில வந்து பூ தொடுக்குறாங்க. நான் நினைச்சேன் லேடிஸ் அரசியல் வந்து அங்க போயுமா பூ தொடுக்கணும்? எதுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கணும்? எம்பியாவும் எம்எல்ஏவும் பூ தொடுக்கவா தேர்ந்தெடுக்கிறோம்? உங்க தலைவருக்கு பூ தொடுக்கவா நாங்க வந்து எங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணோம்? இப்போ ஹைதராபாத்ல வந்து ஒரு பெண்மணி, அவங்க பாஜக வேட்பாளராக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு செய்கை பண்றாங்க. அங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது வண்டியில இருந்துட்டு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய மசூதியை நோக்கி அம்பு விடுவது போல ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்துறாங்க. அது பண்ணி காட்டுறாங்க. அது பண்ண உடனே அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஆரவாரம் செய்யறாங்க. இதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு எதிராக செயல்படுது அப்படின்றது கடந்து ஒரு மத துவேஷத்தை வெளிப்படுத்துறாங்களா, அப்பட்டமாக வெளிப்படையாக பண்றதை வந்து நம்ம பார்க்க முடியுது. இது நீங்க எப்படி பார்க்கறீங்க? அவங்க ஓவைசி வந்து நம்ம ஓட்டுகளை பிரிக்கிறாரு. அவருக்கு நல்லா வேணும். அவரை வந்து தீவிரவாதிகளோட தொடர்புன்னு அந்த அம்மா தாக்குறாங்க. சரி, இவங்க யாருடா இது இப்படி எல்லாம் கை காமிக்கிறீங்களே, இவங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கு, எதுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா, இவங்க ஒரு முக்கிய பொறுப்புல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. விஞ்சி ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் அந்த பேரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல முக்கிய பொறுப்புல இருக்காங்க. அப்ப கோவிடுக்கு எக்கச்சக்கமா பணம் வாங்கினதுல இவங்க மேல பிரச்சனைகள் இருக்கு.
இந்த மாதிரி பிரச்சனையும் ஸ்கேமா இருந்தா அவங்க எந்த கட்சியில கேண்டிடேட்டா மாறுவாங்க? ஒரே கட்சி ஸ்கேமில் இருந்து காப்பாற்றும் வாஷிங் மிஷின், நிர்மா வாஷிங் பவுடர் இருக்கும் ஒரே கட்சி, நம்ம ஒரே சர்க்கார், அந்த சர்க்கார் மட்டும்தான். சோ போனாங்க, வாஷிங் மிஷின்ல வெளியாகி எம்பி கேண்டிடேட்டாவே வெளில வந்துட்டாங்க. எங்க பொம்பளைங்களாம் அப்படியா இருப்பாங்கன்னா, அதுல என்னங்க அரசியல்? அவங்களுக்கு மட்டும் வாஷிங் மிஷின் இல்லையா? அது என்ன ஆண்களுக்கு மட்டும்தான் வாஷிங் மிஷின்ல வெளுக்கணுமா? நாங்களும் வெளுத்துப்போம். இப்படிதான் அவங்க வெளில வராங்க மாதவிலதா மேடம். வந்துட்டு ஓஐசியை போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. எல்லாருக்கும் யாரா அந்த கேண்டிடேட் அப்படின்னு உடனே பாத்தியா நான் எவ்வளவு வீரம் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையினுக்கு எதிரான ஒரு மோசமான செய்கையை ஒரு பெண்மணி செய்திருக்கிறார் என்பது மிக மிக அவமானம். இது எலெக்ஷன் கமிஷன்ல அவங்க எந்த விதத்திலையும் எம்பி ஆயிடவே கூடாது. நீங்க நாட்டுக்கு இந்தியர்களுக்கான எம்பி, அதில் இந்து, முஸ்லிம், ஜெயின், இவங்க புத்தம் எல்லாருமே இருப்பாங்க. சமணம், புத்தம், பார்சி, சீக், பழங்குடியினருக்கெல்லாம் நம்ம மதத்தை வச்சு நீங்க இந்துன்னு பேரிட்ட முடியாது. ஏன் லிங்காயத்து கூட நாங்க உங்க மதம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்படி எல்லா மதங்களுக்கும் எல்லா இனங்களுக்குமான கேண்டிடேட் நீங்க. வெறும் ராமர் கோயில் பக்தர்களுக்கு மட்டும் கேண்டிடேட் கிடையாது. ஏன் ராமநவமி நேத்திக்கு நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 4-5 கோயில் போனோம். எல்லாருமே பானகம், கோசுமல்லி, இங்க ஓசூர்ல போனதுனால எல்லாமே அந்த ராமநவமி கொண்டாட்டம் ரொம்ப சிறப்பா இருந்தது. நீர்மோர் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் நாங்க போனோன்னே எங்க வண்டியை நிப்பாட்டி அத்தனை பேரும் 10 பேர் போயிருந்தோமோ அத்தனை பேரும் குடிச்சிட்டு தான் போகணும்னு அவ்வளோ அன்பு. நான் சொன்னேன் இந்த ஊர்ல கேண்டிடேட் நான் எப்போதுமே என்னன்னா சில ஊர்ல ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்கிட்ட நான் நோட்டீஸ் கொடுத்துட்டு வருவேன். சில மக்களை மட்டும் பார்த்துட்டு வருவேன் ஒரு சாம்பிளுக்கு. அவங்கள்ட்ட அந்த லேடிட்டு சொன்னேன், நாங்கள் நைட்டு எல்லாரையும் பார்த்துட்டோம் மேடம், டோர் டு டோர் உங்களுக்கு எல்லா ஓட்டும் கன்ஃபார்ம், ஒரு சாம்பிளுக்கு 4 லேடிஸை பார்த்து பேசிட்டு போங்க அப்படின்னாங்க. இதை சொன்னது தீவிரமா ராமநவமிக்கு பானகமும் நீர்மோரும் கடிச்சிட்டு வரவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க ஓட்டு போட்டதை இவங்க திமுக ஆதரவாளர் காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்கறாங்க. இந்த தடவை எப்படியாவது மோடி வரக்கூடாதுன்னு எண்ணம் கொண்டுருவாங்க. சோ ராம பக்தர்கள் எல்லாருமே ராமநவமிக்கு கோயில்ல பூஜை பண்றவங்க எல்லாருமே பிஜேபி அப்படின்னா அதோட முட்டாள்தனம் இல்லை. இது காசு கொடுத்து கூட்டம் போட்டு சோபா யாத்திராங்கிற ஒரு பேர்ல மத துவேஷத்தை மக்களிடம் உணர்ச்சி பிழம்பாக கிளறி மோசமான அரசியல் செய்ய வேண்டிய ஒரு கூட்டம். அடியோடு நாம் களைய வேண்டிய கூட்டம் இந்த கூட்டத்தை தான். ஹைதராபாத் மக்கள் மிக மிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஓவைசியும் சரி, இந்த மாதிரி மாதவி லதா போன்ற கேண்டிடேட்ஸும் சரி உள்ளே விட்டுறக்கூடாது. இப்ப உங்க கூட உங்க வட்டத்துல எத்தனை முஸ்லிம் சகோதரர்கள் இருக்காங்க? இருப்பாங்க. என் வட்டத்துல நான் படிச்சதுல இருந்து நான் சின்ன வயசுல இருந்து எங்க ஊர்ல சந்தனக்கூடுன்னு தற்கால பண்ணுவாங்க. நாங்க நாகூர்ல போய் வேளாங்கண்ணியில போய் மொட்டை அடிக்கிற ஊரை சேர்ந்தவங்க. ஏதாவது ஊர்ல உடம்பு சரியான பாத்துமா ஊதிட்டு வரேன் அப்படிம்பாங்க. ஊர்ல கிராமத்துல மயில் இறகால ஊதிடுவாங்க. எங்க ஊர் தர்கா வாசல்ல விபூதி வச்சிருப்பாங்க. இப்ப இருக்கா என்ன தெரியல, சின்ன வயசுல விபூதி இருக்கும், அதை எடுத்து பூசிட்டு தான் போவாங்க நம்ம ஊர் ஆட்கள். தர்கால விபூதி பூசுற அளவுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க மாஸ்கை பார்த்தாலும் கும்பிடுவோம், சர்ச்சை பார்த்தாலும் கும்பிடுவோம், கோயிலை பார்த்தாலும் கும்பிடுவோம். அவங்களும் எங்க கூட கோயிலுக்கு வரக்கூடிய ஆட்கள் தான். என் கூட வர கிறிஸ்துவ நண்பர்கள், முஸ்லிம் நண்பர்கள் அனைவரும் என்னோட கோயிலுக்கு வருவாங்க. அத்தனை தஞ்சாவூர் கோயிலுக்கும் நாங்க அத்தனை பேரும் எல்லா இடத்துக்கும் போயிடுவோம். இப்படிதான் நாங்க ஒண்ணா பழகிட்டு இருக்கோம். அப்ப நான் உன்னை கொன்றுவேன், அம்பு விட்டுருவேன் இப்படின்னு மத துவேஷத்தை கிளறும் வேட்பாளர்களை அடையாளம் கண்டு கண்டிப்பா தூக்கிடும். மத சகிப்புத்தன்மையோட பெரிய விஷயம் எதுவுமே உலகத்துல கிடையாது. மனுஷனா மதிங்கடா. ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து சண்டையை மூட்டிட்டு இருக்கவன் மனுஷனே கிடையாது. முக்கியமா அந்த மாதவியில தான் ஒரு பெண்ணோட அடையாளமாக நான் கருதவே மாட்டேன். மத துவேஷத்தை தூண்டுபவர்கள் யாரா இருந்தாலும் தூக்கி எறியணும். மக்கள் கண்டிப்பா தூக்கி எறியணுங்க. ஆக்சுவலி ரவுடி எல்லாம் ஒருத்தர் தான் கொலை பண்ணுவாங்க, கொலைக்காரங்க எல்லாம் ஒருத்தர் தான் கொலை பண்ணுவாங்க. இவங்க செய்கையினால மக்கள் உணர்ச்சி வசப்பட்டா என்ன நடக்கும்னே தெரியாது. இது மத தீவிரவாதம் தான். இத சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இது தப்பு தான். என் மேல இதுக்காக நடவடிக்கை எடுத்தாலே எனக்கு பயமோ தயக்கமோ கிடையாது. இந்த மாதிரியான செய்கைகள் கையால செஞ்சேன், கண்ணால காமிச்சா அது
அப்படியெல்லாம் கிடையாது. மத தீவிரவாதத்தை தூண்டுவது என்பது மிகப்பெரிய குற்றம். கொலை, கொள்ளை எல்லாத்தையும் விட மிகப்பெரிய குற்றம். கிட்டத்தட்ட கற்பழிப்புக்கு ஈக்குவலானதுதான் இதெல்லாம். இத வந்து அலோவ் பண்ணவே கூடாது. எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல. நம்மளோட சட்ட அரசியல் அடிப்படை சட்டமைப்பு, ஒரு லாயர்ட்ட நீங்க இதெல்லாம் பேட்டி எடுக்கணும். ஆக்சுவலி இந்த அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? ஒரு கேண்டிடேட்டோட கோட் ஆஃப் கான்டாக்ட் என்ன? கோட் ஆஃப் கான்டாக்ட் விடுங்க, அரசியல் சட்டமைப்பு என்ன சொல்லுது? மத தீவிரவாதத்தை தூண்டக்கூடாதுன்னு சொல்லுது. தூண்டுறாங்களா இல்லையா? இதுக்கு மன்னிப்புலாம் கேட்பாங்களா? அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு எந்த ஒரு எத்திக்ஸும் இருக்காது. ஆல்ரெடி வாஷிங் மிஷின்ல போட்டு தூய்மையானவங்க வேற. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.